இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் இயேசுவின் உருமாற்றத்தை பற்றி பேசுகிறது. நமது உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை நாம் பார்த்திருப்போம். நமது சிறு வயது புகைப்படங்களை எடுத்து பார்க்கும்போது நமது உடல், முகம், தசைகள் எல்லாம் எவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. சிறு வயதில் குழந்தையாக இருக்கின்றோம், விடலை பருவம், அதன் பின்பு இளம் பருவம் என்று நாம் வளர்ச்சி அடைகின்றோம். இது ஒரு மாற்றம். உடலில் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நம்மால் உணர முடிகிறது. அதை போன்று தனிப்பட்ட வாழ்வில் ஒவ்வொருவருடைய அகத்திலும் மாற்றம் ஏற்படுவதையும் நாம் பார்க்க வேண்டும். சிறு வயதில் நாம் ஒன்றை சரி என்று நினைத்திருப்போம். ஆனால் வளர வளர நம்முடைய அனுபவங்கள் அது சரி அல்ல என்று கற்றுக் கொடுக்கும். சிறு வயதில் நாம் சரியில்லை என்று நினைத்திருப்போம். வளர வளர அது சரிதான் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும். இதுபோன்று ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். எனக்கும் சிறு வயதில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, சிலவற்றை எண்ணி பார்க்கின்ற பொழுது சிரிப்பு தான் வருகிறது. காரணம், எனக்கு 13 வயது இருக்கின்ற பொழுது என்னுடைய மச்சான், அவருக்கு 14 வயது. அப்பொழுது படிப்பதற்காக ஓராண்டு எங்களுடைய இல்லத்தில் வந்து தங்கி படித்தார். என்னுடைய அப்பா அவர் மீது அன்பு காட்டினார். எங்களிடம் காட்டுவதை விட அதிகமான அன்பு காட்டினார். ஆனால் என்னுடைய அப்பா அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். காரணம் என்ன? நம் இல்லத்திற்கு வருகின்றவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் அந்த வயதில் எனக்கு பொறாமை தான் ஏற்பட்டது. ஆகவே பொறாமை ஏற்பட்டதால் ஒரு சில தடங்கல்களை அவ்வப்பொழுது உருவாக்கி கொண்டே இருந்தேன். இதை இப்பொழுது நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது எந்த அளவு கேவலமாக நடந்திருக்கிறேன் என்று எனக்கு புரிகிறது. இதுபோன்று நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பொறாமைகள் நமக்குள் வருகின்ற பொழுது நாம் மனிதர்கள் ஆக இருப்பதை விட மனித தன்மையை இழந்து வாழுகின்றோம். இது போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஏற்பட்டிருக்கும். அதே போன்று மன மாற்றம் என்பது நடந்திருக்கும். கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் கடவுளை நம்புகிறது. அதே போன்று கடவுள் நம்பிக்கையில் இருந்தவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்வது, இது போன்ற பல்வேறு விதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்விலும் உண்டு, சமூகத்திலும் உண்டு. ஆனால் இன்று நாம் பார்ப்பது நற்செய்தியில் இயேசுவின் உருமாற்றம். நமக்கு தெரியும், இயேசு 2 தன்மைகளை கொண்டவர். தெய்வீக தன்மையும் கொண்டவர், மனித தன்மையும் கொண்டவர். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், அவரை நம்பி அவர்கள் பின்னே நிற்கிறார்கள். இயேசு செய்த அற்புதங்கள், அதிசயங்களை பார்த்தவர்கள் இவரிடம் அளப்பரிய சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருக்கும்போது இயேசு கூறுகிறார், மறைநூல் அறிஞர்களாலும் பரிசேயர்களாலும் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு குற்றவாளியைப் போல மரிப்பார் என்று தெரிந்தால் இவர்கள் உடைந்து போய்விடுவார்கள் என்பதால் இயேசு 3 சீடர்களை மட்டுமே தெரிந்தெடுத்து கொண்டு மலைக்கு செல்கிறார். அங்கே இயேசுவின் உருவம் மாறுகிறது. அவர் முகம் கதிரவனின் ஒளியைப் போல அழகுள்ளதாகவும் அவர் உடல் வெண்மையாகவும் காட்சியளிக்கிறது. இந்த காட்சி எதை குறிக்கிறது என்றால், இறப்பிற்கு பின்பு நாம் இயேசுவை போன்று ஆவோம் என்றும், அதே போன்று மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்றும், அந்த வாழ்வு அழகுள்ளது, அமைதி நிறைந்தது, மகிழ்ச்சி, ஆனந்தம் என்று அனைத்தையும் உள்ளடக்கியது என்று உணர்கிறார்கள். அந்த 3 அப்போஸ்தலர்கள் அவர்கள் அங்கே இருந்தபோது எந்த உலகத்திலிருந்து வந்தார்கள் என்பதையே அவர்கள் மறந்து விட்டார்கள். தாங்கள் மனிதர்கள் என்பதையே தங்களையே மறந்திருந்த ஒரு சூழல். காரணம், அங்கே மோசேயை பார்க்கிறார்கள். அவர் வழியாக இறைவன் சட்டங்களை கொடுத்தார். ஆனால் அவர் இறந்து விட்டார். இறந்தவர் அங்கே இயேசுவை மெஸ்ஸியா என்று சாட்சி கொடுக்கிறார். அதன் பின்பு எலியா, இறைவாக்கினர் எலியா, அவர் உயிருடன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று விவிலியம் கூறுகிறது. அவரும் அங்கே இயேசுவை மெஸ்ஸியா என்றும் கடவுளின் மகன் என்றும் சாட்சி கொடுக்கிறார். அப்போது தந்தையின் குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார், தவக்காலம் என்பது அருள் நிறைந்த காலம். இந்த காலத்தில் இறைவன் ஒவ்வொரு மனிதரிடமும் தனிப்பட்ட விதத்தில் பேசுவார். எப்படி பேசுவார் என்பதையும் திருத்தந்தையை நமக்கு விளக்குகிறார். நம்முடைய ஆலயங்களில் ஒவ்வொரு நாளும் திருப்பல் நடைபெறுகிறது. அந்த திருப்பலில் இறை வார்த்தை வாசிக்கப்படுகிறது. அந்த இறை வார்த்தையை ஆர்வத்தோடு செவிமடுக்கும் போது இறைவன் குரலை கேட்க முடியும். அதாவது எஸ்ஐயா இறைவாக்கினர் காற்று வேகமாக அடிக்கும் போது இறைவன் குரலை கேட்கவில்லை என்கிறார். அதாவது நாம் திருப்பலியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய மனமானது பல்வேறுபட்ட சிந்தனைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது
நம்முடைய குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், பெற்றோர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், நண்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள், வீட்டிற்கு போய் சமைக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட எண்ணங்கள் நம்முடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இறைவன் குரலை கேட்க முடியாது. அது பலத்த காற்றடிப்பது போன்றது. இரண்டாவது, நிலநடுக்கம். ஆக இறைவன் குரலை கேட்கவில்லை நிலநடுக்கத்திலும். நிலநடுக்கம் என்பது நமக்கு இவ்வுலகம், நிலம், பணம், பெண், மது போன்ற இவற்றில் ஏற்பட்டிருக்கும் மோகம். இதில் நாம் இறைவனை கண்டுகொள்ள முடியாது. காரணம், நிலநடுக்கம் நடக்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது? பூமி இரண்டாக பிளந்து மேலிருக்கின்றவைகளெல்லாம் உள்ளே செல்கின்றது. ஒரு சில நேரங்களிலே மொத்தமாக இடிந்து இறங்குகிறது. இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் நாமும் நிலம்தான் முக்கியம், பணம்தான் முக்கியம், பெண்தான் முக்கியம், மதுதான் முக்கியம், போதைதான் முக்கியம் என்று இவற்றிற்குள் மூழ்கி இருக்கின்ற பொழுது நம்மையே நான் புதைத்து கொள்ளுகின்றோம். அங்கே இறைவனை நாம் பார்க்க முடியாது. மூன்றாவது, தீ என்பது சுட்டரிப்பது. இங்கும் தீயிலும் இறைவனை அவர் பார்க்கவில்லை எசாயா இறைவாக்கினர். தீ என்பது சுயநலம், நான் என்னும் அகந்தை, பொறாமை போன்ற குணங்கள், உறவுகள் உருவாக தடையாக இருக்கக்கூடியவை, தீயை போன்று அழிக்கக்கூடியவை. அதிலும் இறைவனை பார்க்க முடியாது. காரணம், இந்த தீயை போன்ற செயலை இன்று பல பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வு அழிவதற்கு தாயும் தந்தையும் பல நேரங்களிலே காரணமாக இருக்கின்றார்கள். இதற்கு இல்லை என்று அவர்கள் சொல்ல முடியாது. காரணம், இன்று பல்வேறுபட்ட பல குடும்பங்களிலே இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெற்றோர் என்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அவர்கள் சரி செய்துவிட்டு அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அனுப்ப வேண்டும். நீ என்னிடம் வா, நான் உன்னை பார்த்து கொள்ளுகிறேன் என்று அந்த பிள்ளையை அல்லது அந்த கணவரை அவர்கள் ஒவ்வொரு கணவன் மனைவியிடம் பிரித்து தங்களுடைய வீட்டிற்குள் வைத்து கொண்டிருப்பதால் நல்லது செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிரான செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் இணைத்ததையும் மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஆக இந்த வார்த்தைக்கு எதிரான செயலை செய்கிறவர்கள் யார்? இதே பெற்றோர்கள் தான். என்னுடைய பிள்ளைக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அதே பெற்றோர்கள் தான் அந்த குழந்தை, அந்த பெண் பிள்ளை அல்லது அந்த ஆண் ஏதோ பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனை சரி செய்வதற்கான வழியை சொல்லிக் கொடுக்காமல் அவர்களை பிரிக்கும் சூழ்ச்சியில் இறங்குகின்றார்கள். இது இறைவனுக்கு எதிரான செயல், இறைவனுடைய திட்டத்திற்கு எதிரான செயலாக நான் பார்க்கின்றேன். இறுதியாக அமைதியான மெல்லிய தென்றல் காற்று. அந்த மெல்லிய காற்றில் மனம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. காதுகள் மெதுவாக அந்த தென்றலின் இசையை உள்வாங்குகிறது. பின்பு அந்த இதமான காற்றில் ஆனந்தம் அடைகிறது. ஆம், எசேயா இறைவாக்கினர் இறைவன் குரலை மெல்லிய தென்றலில் தான் கேட்டார். அதே போன்று நாமும் நமது மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன் வார்த்தையை கேட்கும்போது அவர் என்னிடம் பேசுகிறார், எனக்குரியவற்றை பேசுகிறார், என்னிடம் நட்புறவு கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் 15ஆம் அதிகாரம் 15 கூறுகிறார், இனி நான் உங்கள் பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்பேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் இயேசு. இந்த நட்புறவு எப்போது ஏற்படுகிறது என்றால் ஒருவர் கடவுளுக்கு செவிமடுத்து கீழ்ப்படியும் போது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் கடவுளுக்கு செவிமடுக்கிறார். உன் மகனை பலியிட நான் சொல்லும் இடத்திற்கு கொண்டு வா என்று சொல்லும் பொழுது மகன் தலையில் பலிக்கு தேவையான அனைத்தையும் வைத்து கொண்டு போகிறார். இறைவன் என்ன செய்ய போகிறார், அவர் விருப்பம் என்ன என்று எதுவும் தெரியாது. தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், கடவுள் கேட்கிறார், நான் செய்கிறேன். இறுதியாக இறைவன் அவரிடம் உன் மகனை பலியிட வேண்டாம், அதற்கு பதிலாக அங்கு கட்டப்பட்டிருந்த ஆட்டை பலியிட சொல்கிறார். எனினும் அனைத்திற்குமாக இயேசு தன் உயிரை சிலுவையில் கொடுத்தார். ஆக இயேசுடைய 2 நிலைகளை பார்க்க முடிகிறது. முதலாவது, இயேசுவின் உருமாற்றம் என்பது அவரது தெய்வீகத்தன்மை. அதே நேரம் கெத்செமனி தோட்டத்தில் நடந்த நிகழ்வு இயேசுடைய மனிதத்தன்மை. தெய்வீகத்தன்மையில் கடவுள் போல் பிரகாசித்தார், ஆனால் மனிதத்தன்மையில் மனிதர்களை விட மோசமாக துன்புற்றார். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39 பார்க்கின்றோம். தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, விருப்பப்படி நிகழட்டும் என்கிறார். காரணம், ஏற்பட போகும் வலி வேதனை அறிந்திருந்தார்.
அதே போன்று லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் ஹெமாட்டிட்ரோசிஸ் என்று சொல்வார்கள். இது எப்போது நிகழும் என்றால், ஒருவர் எப்போது அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருக்கிறாரோ அப்போது நிகழும் என்கிறார்கள். இது போன்ற நிகழ்வு முதல் உலகப் போர் நிகழ்ந்ததாகவும் ஒரு மருத்துவர் குறிப்பிடுகிறார். அதாவது அதிகப்படியான பதட்டம், கவலை, மன அழுத்தம் ஏற்படும் போது அது ஒரு ரசாயனத்தை வெளியிடும். அது போய் வியர்வை சுரப்பியின் நுண் குழாய்களை உடைக்கும். அப்போது வியர்வையோடு இரத்தமும் சேர்ந்து வெளியேறும் என்கிறார்கள். ஆக இயேசு முழுமையான மனிதராக, முழுமையான கடவுளாக இருந்தார். ஆகவே நாம் அவருக்கு செவிமடுத்தால் இவ்வுலக துன்பங்களிலிருந்தும் துயரத்திலும் நாம் விடுபடுவோம். அவரே நம்மை காப்பார். மனித தன்மையில் வந்து நம்மை சந்தித்துவிட்டு தெய்வீக தன்மையில் அவரோடு வாழ அழைப்பு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். சிந்திப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.